த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இப்போ டெல்லியில இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இங்க உங்களால பார்க்க முடியும், நாடாளுமன்றத்திலிருந்து கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுவதற்கான முயற்சி அப்படின்றத இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது யாரு பண்றாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள், குறிப்பா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தலைமையில இந்த முற்றுகை போராட்டம் அப்படின்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல எம்பிக்கள் யாரையும் இந்த பார்லிமெண்ட்டுடைய வளாகத்தில் இருந்து வெளியே போக விடாம காவல்துறையினரும் சரி துணை ராணுவ படையினரும் தடுத்திருக்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கைகள்ல அந்த பதாகைகளை வச்சுக்கிட்டு வாக்கு திருட்டில் ஈடுபடாதீர்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமே அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சில தினங்களுக்கு முன்னாடி வாக்கு திருட்டுல பாஜகவோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் மேற்கொள்றாங்க. குறிப்பா 5 வகைகள்ல இந்த மாதிரியான வாக்கு திருட்டுல ஈடுபடுறாங்க. வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கறதுல இருந்து வாக்காளர்களை அந்த பட்டியலை சேர்க்கறது நீக்கிறது அப்படின்ற அனைத்து விதங்கள்லையும் இந்த முறைகேடு அப்படின்றது நடக்குது. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தொகுதிகள்ல இருந்திருக்கு. இந்த வாக்கு திருட்டுல ஈடுபடாம இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா பாஜக இந்த முறை ஆட்சி அமைச்சிருக்காது. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாரு, அவர் பிரதமர் ஆயிருக்க மாட்டாரு அப்படின்றதுதான் ராகுல் காந்தியுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம இருக்கக்கூடிய சூழல்ல பதிலளிங்க தேர்தல் ஆணையமே அப்படின்னு சொல்லிதான் இப்போ தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுவதற்கான அந்த போராட்டம் அப்படின்றது நடந்துட்டு வருது. இது வெறும் இந்த விவகாரம் மட்டும் இல்லாம பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளக்கூடிய அந்த எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நடைமுறைக்கு எதிராகவும் இப்போ இந்த மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கின நாள்ல இருந்தே இந்த விவகாரத்தை கையில எடுத்து எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான போராட்டங்கள்ல நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் அவங்க செயல்பட்டு வந்தாங்க. ஆனா அந்த விவாதம் அப்படின்றதே நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படாம இருந்த சூழல்ல தொடர்ச்சியா அவங்க நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த போராட்டம் பெரிய அளவுல தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் கழிச்சு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே இப்படி ஒன்றிணைந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களால இங்க பார்க்க முடியும், ஏராளமான காவல்துறையினர் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா இது சம்பந்தமா இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்தியாவில இதுவரைக்கும் பார்க்காத மிக முக்கியமான காட்சி அப்படின்றது டெல்லியில நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பெண் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில நாடாளுமன்றத்துல இருந்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுறதுக்கான அந்த வேலைகள்ல தான் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறையினர் இங்க பேரிகேடுகள் அமைச்சிருந்த நிலையில பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தடுப்புகளை மீறி எகிரி குதிச்சு இங்க போறதுக்கான வேலைகள்ல தான் இந்த போராட்டத்துலதான் தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க. அவங்கள காவல்துறையினர் முட்டுக்கட்டையா அவங்க இங்க இருந்து வெளியேற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உங்களால இங்க பார்க்க முடியும், இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதும் இருக்காங்க. எப்ப வேணுமானாலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படலாம். பின்னாடி பார்க்க முடியும், கை காட்டக்கூடிய இடத்துலதான் மௌவா மைத்ரா இருக்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர். ஜோதிமணி பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களும் பேரிகேடுகள், பொதுவா போராட்டங்கள்லாம் போராட்ட காலத்துல இப்படி பண்ணுவாங்க. ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு தீவிரமா இறங்க மாட்டாங்க. பார்க்க முடியும், ஜோதிமணி அவர்கள் ரொம்ப தீவிரமான முறையில கோஷங்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கூட சேர்ந்துட்டு பாஜக ஒரு தவறான விஷயங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இதுக்கான பதிலா இருக்கு. ராகுல் காந்தி அவர்களும் இதே மாதிரி பேரிகேடுகளை மீறி இப்படியான விஷயங்களை பேரிகேடுகளை தாண்டி வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி துணை ராணுவ படையினரும் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இங்க ஒரு விதமான உச்சகட்ட பரபரப்பான கிட்டத்தட்ட 10-12 வருஷமா டெல்லியில இருக்கிற போராட்டங்கள் நடக்குமானா இவ்வளவு தீவிரமா காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறது நான் இப்பதான் முதல் முறை பார்க்கிறேன். கடுமையான போராட்டம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது.
நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு மேலையும் நம்ம ஓட்டு மேல இருக்கிற நம்பிக்கையை இப்போ போராட்ட காலத்துக்கு நேரடியா ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா எனக்கு பின்னாடி ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட சேர்ந்து அந்த பேரிகேடுகளுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறாரு. அவரை எப்படியாவது இங்கிருந்து அப்புறப்படுத்திடணும் அப்படின்றதுதான் டெல்லி காவல்துறையினருடைய திட்டமா இருக்கு. ஆனா அவரு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில முன்வரிசையில நின்று அவர் இப்ப அந்த போராட்டத்தை பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ச்சியா காவல்துறையினர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை விடுறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னா அவரும் இதே மாதிரி பேரிகேடுகளை தாண்டி போறதுக்கான திட்டம் அப்படின்றதா வைக்கப்பட்டிருக்குது. அப்படி ஒரு வேலை செய்யும் பட்சத்துல ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவர் நேரடியா காவல்துறையினரால் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாலைகள்ல உட்கார்ந்து அவங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. மல்லிகார்ஜுன கார்கே, சரத்பவார் மாதிரியான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்ப இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து அமைதியான வழியில அவங்களுடைய அந்த போராட்டத்தை கோஷங்கள் எழுப்பி தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. நேரம் போக போக இங்க ஒரு விதமான பதற்ற சூழல் அப்படின்றது அதிகரிச்சுட்டே வரதை பார்க்க முடியுது. தொடர்ச்சியா பார்க்கலாம் நம்ம. டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல ஒருவேளை அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டா அவங்களை கலைக்கிறதுக்காக இங்க கண்ணீர் புகை கொண்டு வீசக்கூடிய அந்த வாகனம் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. உங்களால பார்க்க முடியும் எந்த அளவுக்கு இந்த இடத்துல கடுமையான வெப்பம் அப்படின்றது இருக்குது அப்படின்றது நான் என்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். அதே அளவுக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு மேல இந்த போராட்டம் அப்படின்றது டெல்லியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் வளாகத்திலேயே நடந்துகிட்டு இருக்குது. இங்கிருந்து தேர்தல் ஆணையம் போக விடாம இருக்கிறதுக்காக தான் தொடர்ச்சியா டெல்லி காவல்துறையினுடைய படையினர் அதிக அளவுல வந்துகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வாகனத்தை பார்த்தாலே தெரியும். யாராவது வந்தாங்கன்னா பேரிகேடுகளை இடிச்சு தள்ளிட்டு போகக்கூடிய வகையிலையும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசக்கூடிய வகையிலும் தான் இருக்குது. அங்க தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. சும்மா ஏதோ ஒரு ஷோகேஷுக்காக வச்சிருக்காங்க கிடையாது. அதுல ஆள் வந்து அதுக்கான படை வீரர் இருந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. உடனடியாக அதை இயக்கிறதுக்கான அந்த தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தண்ணீர் புகை குண்டுகளை வீசுறது, தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய வாகனம் அப்படின்னு வஜ்ரா வாகனம் மாதிரியான முக்கியமான போராட்ட களங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வாகனங்கள் அத்தனையுமே இங்க குவிக்கப்பட்டிருக்கு. ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது இவ்வளவு தூரம் கெடுபிடிகள் வேணுமா அப்படின்ற கேள்விகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க. இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நாங்க அமைதியான முறையில பேரணி போய் எலெக்ஷன் கமிஷனை பார்த்து நாங்க மனு கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனா எங்களை ஏன் தடுக்கிறாங்க, எதுக்காக இத்தனை காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுது உங்களுக்கு பின்னாடி பார்க்க முடியும். ஒரு விதமான ஒரு கடுமையான பதட்ட சூழல் அப்படின்னு தான் நிலவிக்கிட்டு இருக்குது. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இப்போ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ டெல்லி காவல்துறையினர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பேருந்துகள்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமா ஏற்றப்படுறத பார்க்க முடியுது. இப்போ அந்த பேருந்தோட முனையில இருந்து தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தை சேர்ந்த நவாஸ்கனி அவர்கள் கோஷம் எழுப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே பிரியங்கா காந்தி அவர்களும் இதே மாதிரி கைது செய்யப்பட்டு பேருந்துல ஏற்றப்பட்டாங்க. ராகுல் காந்தியும் இதே மாதிரி பேருந்துல ஏற்றப்பட்டாச்சு. பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி பேருந்துகள் ஏற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இனி இந்த போராட்டங்களை தொடராத வண்ணம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சு வெங்கடேசன் அவர்களும் முழக்கங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உள்ள போக சொல்றாங்க, நீங்க வெளியே வரக்கூடாது, உள்ள போங்க அப்படின்றாங்க. ஆனாலும் கூட விடாம அவங்க அத்தனை பேரையும் மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்யறதையும் அவங்கள காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் உள்ள அனுப்பி விடுறதையும் பார்க்க முடியுது. மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள்ல இருந்து பல பேர் இங்க வந்து இந்த பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வாக்கு திருட்டு அப்படின்ற பதாகைகளை தமிழ்காரங்களும் ஓட்சோரி அப்படின்ற ஹிந்தி பதாகைகளை வட இந்தியாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையில் ஏந்தி தீவிரமான முறையில போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறது தான் நம்மளால இப்ப பார்க்க முடியுது. அத்தனை முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒவ்வொருவரா இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுறதையும் பார்க்க முடியுது. இனி இந்த பேருந்துகள் கிளம்பி போகும் பொழுது இன்னும் இந்த பிரச்சனை பெரிய அளவுல மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ச்சியா பார்க்கலாம்.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வாகனங்கள்ல ஏற்றப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு தூரம் கூட்டமா இருக்குது. தள்ளுமுள்ள அப்படின்றது கடுமையான முறையில் இருக்கிறத பார்க்க முடியுது. டெல்லி காவல்துறையினருடைய வாகனம் கொண்டு வரப்பட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் இல்ல மற்ற கட்சி யாரா இருந்தாலும் சரி அவங்க வலுக்கட்டாயமா ஏற்றப்படுறாங்க. உள்ள ஏற மறுக்கிறவங்கள வலுக்கட்டாயமா உள்ள தள்ளுறதையும் பார்க்க முடியுது. உங்களால பார்க்க முடியும். துணை ராணுவ படையினர் தொடங்கி காவல்துறையினர் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கூட்டம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வரதே பார்க்க முடியுது. ஊடகங்களுடைய கிரௌட் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே நிறுத்தப்பட்டிருக்குது. உங்களால பார்க்க முடியும். இப்போ காவல்துறையினர் அந்த கயிறுகளை வச்சு முழுமையா எல்லாரையும் இழுக்கிறாங்க. ஊடகங்கள்ல இருந்து யாரையும் விடல. அங்க பார்க்க முடியும் அவங்க பதாகைகளை காட்டக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வேகமா துரிதமா செயல்படுறாங்க அப்படின்றதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிரௌட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அகிலேஷ் யாதவ் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகிலேஷ் யாதவ் முன்னாள் ஒரு மாநிலத்துடைய முன்னாள் முதல்வராகவும் இப்ப நாடாளுமன்ற மூத்த தலைவராகவும் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்கள் காவல்துறையினரால வலுக்கட்டாயமா கைது செய்யப்பட்டு அந்த வாகனத்துல ஏற்றப்பட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட ஊடகங்கள் பேட்டி எடுக்க கூடாத வண்ணம் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஜன்னல்கள் கூட அடைக்கப்பட்டிருக்கிறது தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இத்தைக்கும் அவர் அந்த பேரிகேடை ஏறி தாண்டி வந்து எலெக்ஷன் கமிஷனை முற்றுகையிடணும் அப்படின்னு முயற்சித்தாரு. இப்ப பார்க்க முடியும் அகிலேஷ் யாதவ் அந்த வாகனத்துல ஏற்றப்பட்டிருக்கிறாரு. தள்ளு முள்ளு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் உங்களால. அவர் இப்போ வேற ஒரு இடத்துக்கு இந்த போராட்ட களத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேற ஒரு களத்துக்கு அழைச்சு செல்லப்படுறதா இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கைது செய்யப்பட்டு இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய போராட்டத்தை இவங்க இப்படி அடக்குமுறையின் மூலமா இந்த முறை அடக்கி இருக்கலாம். ஆனா எங்களுடைய போராட்டம் இன்னும் தீவிரமடையும். வரக்கூடிய நாட்கள்ல எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரைக்கும், குறிப்பா வெளிப்படையான எல்லா தரப்புக்கும் நியாயமான முறையில தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். பீகார் மாநிலத்தில் இவங்க மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் முறையை உடனடியாக கைவிடணும். வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகளை முறையா விசாரிக்கணும். இது சம்பந்தமா நாங்கள் வச்சிருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கையும் ஏற்கணும் அப்படின்றத வலியுறுத்தி நாங்கள் மீண்டும் எங்களுடைய போராட்டம் இன்னும் அடுத்த தளத்தில் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா டெல்லியுடைய தலைநகரான அதோடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த இந்த போராட்டம் அப்படின்றது இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போராட்டம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை டெல்லியில இருந்து போராட்ட களத்தில் இருந்து நேரடியாக கேபிட்டல் நேயர்களுக்கு வழங்கினதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இந்த போராட்டங்கள் சம்பந்தமான ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலிருந்து இந்த யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு மற்ற ஊடகங்கள்லாம் இவ்வளோ டீட்டெயில்டான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால இது எல்லாமே போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.